என்னதான் நம்மளை சுற்றி 1000 பேர் இருந்தாலும், எங்கேயோ நம்ம கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் இருக்கிற ஒருத்தன் தான் ஒரு நாள் நம்ம கம்ஃபர்ட்டாக மாறுவாங்கன்னு நம்ம நினச்சிருக்க மாட்டோம்ல. அப்படிதான் என் வாழ்க்கையிலையும் எனக்குன்னு ஒருத்தன் இருக்கான். ஆனால் அவனுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. அவனுக்காக தான் இந்த முதல் கடிதம். ஹே தயம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு லெட்டர் எழுதுறதை விட அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் எனக்கு பல நாள் கேள்வியாக இருந்துச்சு. இந்த பேப்பர் முன்னாடி உட்காந்து உன் பேரை எழுதிட்டு அடுத்து என்ன லைன் எழுதலான்னு தெரியாமல் உன் பேரையே பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கேன். சில தடவை எழுத ஆரம்பித்தேன், ஆனால் 2-3 லைனுக்கு மேலே போகவே முடியல. ஏன்னா இந்த லெட்டரில் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்கு. அதனால்தான் இந்த முதல் வார்த்தையை எழுதுறதுக்கும் இவ்வளோ நாள் எடுத்துச்சு போல். உனக்கு ஒன்று தெரியுமா? எல்லார் லைஃப்லேயும் அவங்க ரொம்ப முக்கியமாக நினைக்கிற ஒருத்தர் இருப்பாங்க. ஏதாவது நல்லது நடந்தாலும் இல்லை கஷ்டம்னு வந்தாலும் முதல்ல தேடுறது அவங்களா தான் இருக்கும். சந்தோஷம், பயம், அழுகை, சிரிப்பு எதுவாக இருந்தாலும் முதல்ல ஷேர் பண்ணணும்னு தோன்றால் அவங்க தான். என் லைஃப்லேயும் அப்படி ஒருத்தர் இருக்கா. ஆனால் அவனுக்கு நான் இருக்கேன்னு கூட தெரியாது. அது நீதான் தயம். இந்த லெட்டர் உன்னை ரீச் ஆகுமா எனக்கு தெரியாது. ரீச் ஆகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் ஒரு நாளாவது உன் பேரை சொல்லிவிட்டு என் மனசுக்குள்ளே இவ்வளோ நாளாக இருந்த எல்லாத்தையும் சொல்லணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அதனால்தான் இந்த முதல் கடிதம். உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப அமைதியான பொண்ணு. வெளியில் பார்க்குறவங்களுக்கு நான் நார்மலாக தான் தெரிஞ்சிருப்பேன். சிரிப்பேன், பேசுவேன், எல்லாருக்கூடயும் இருப்பேன். ஆனால் என் மனசுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி என் ஃபீலிங்ஸை யார்கிட்டேயும் ஈஸியாக ஷேர் பண்ண மாட்டேன். கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அதெல்லாம் எனக்குள்ளே தான் வச்சுப்பேன். சில நாள் ரொம்ப பேசணும்னு தோணும், ஆனால் யார்கிட்ட, யார் புரிஞ்சுப்பாங்க? இந்த 2 கேள்வி தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அமைதியாக மாற்றிடுச்சு. அந்த அமைதியே எனக்கு ஒரு பழக்கமாயிடுச்சு. அதனால தான் என் ஃபீலிங்ஸை விட என் அமைதி அதிகமாக பேசும். ஆனால் சில நேரம் நம்ம லைஃப்பை மாற்ற ஒருத்தர் நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை போல். சில பேர் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் நம்ம மனசுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடுவாங்க. என் லைஃப்பில் அப்படி வந்த ஒருத்தன் நீ தான். நீ வந்த உடனே என் லைஃப் மொத்தம் மாறிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். ஆனால் என் லைஃப்பில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிடுச்சு. முதல்ல உன்னை பார்க்குறது பிடிச்சிது, அப்புறம் உன் வாய்ஸ் கேட்குறது பிடிச்சிது. கொஞ்ச நாளில் உன் சிரிப்பு பார்க்காம ஒரு நாள் முடியாத மாதிரி ஆயிடுச்சு. தெரியாமல் நீ என் லைஃபோட ஒரு ஸ்மால் பார்ட்டாக ஆகிட்ட. அதுக்கப்புறம் தான் என் மனசுக்குள்ளே ஒரு புது வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிது. பயப்படாத, நீ இப்படியே இருக்கலாம். எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு, உனக்கு பிடிச்சத பண்ணு. அந்த வாய்ஸ் உன்னோட வாய்ஸா இல்லை உன்னை நம்பி வளர்ந்த என் மனசோட வாய்ஸா இன்னும் எனக்கு தெரியல. ஆனால் அந்த வாய்ஸ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் நம்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் முதல் முறையாக என் லைஃப்பை மாற்றணுன்னு ஆசை வந்துச்சு. எனக்கு பிடிக்காத லைஃப்பை அப்படியே சுமந்துட்டு போகாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலான்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த யோசனை தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் இமேஜினேஷனாக மாறுச்சு. அந்த இமேஜினேஷனில் நான் சிரிக்க கற்றுக்கிட்டேன், நிம்மதியாக இருக்க கற்றுக்கிட்டேன், கனவும் கற்றுக்கிட்டேன். இப்போது யோசித்து பார்த்தா எனக்கு முதல் முறையாக சேஃப் பிளேஸ்னு ஒரு ஃபீலிங் கொடுத்தது அந்த இமேஜினேஷன் தான்.
அந்த இமேஜினேஷன் உருவாக்க ரீசனும் நீ தான் தயம். இமேஜினேஷனில் தான் நான் என்னை புதுசாக கண்டுபிடிச்சேன். நான் எழுத ஆரம்பித்தேன். முதல்ல அது எனக்காக தான். என் மனசில் இருந்த உணர்வுகளுக்கு ஒரு இடம் வேணும்னு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது கதைகளாக மாறிடுச்சு. கேரக்டர்ஸ் வந்தாங்க, சீன்ஸ் வந்துச்சு, டயலாக்ஸ் வந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. ஒவ்வொரு கதையிலையும் ஹீரோவாக யோசிக்கும்போது என் மனசை முதல்ல தேடுற முகம் நீதான். எனக்கு அது ஏன்னு தெரியாது. உன் ஸ்மைலா, உன்னோட வாய்ஸா, இல்லை நீ எனக்கு கொடுத்த நிம்மதியா, எது காரணம்னு எனக்கு இன்னும் தெரியல. ஆனால் ஒவ்வொரு முறையும் பெண்ணை கையில் எடுத்து முதல் ஞாபகம் நீதான். சில பேர் இன்ஸ்பிரேஷன் கொடுப்பாங்க. ஆனால் நீ எனக்கு இன்ஸ்பிரேஷன் மட்டும் இல்லை, நான் விழுந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நிற்க தைரியம் கொடுத்த ஒரு உணர்வு. அதை தான் நான் ஒவ்வொரு கதையிலையும் தேடி எழுதுகிறேன். உனக்கு தெரியுமா, நான் இது வரைக்கும் நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்கேன். ஆனால் இந்த லெட்டர் கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இதில் நான் ஒரு கேரக்டர் இல்லை, நான் தான் நான். மறைக்காமல் பேசுகிறேன், பயப்படாமல் பேசுகிறேன், யோசிக்காமல் பேசுகிறேன், உன்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறேன். நீ இதை ஒரு நாள் கேட்குறியா இல்லை கேட்காம போயிடுறியா எனக்கு தெரியாது. ஆனால் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா இந்த லெட்டரோட பர்பஸ் உன்னை ரீச் பண்ணுறது இல்லை, என் மனசில் இருந்த உணர்வுகளுக்கு ஒரு குரல் கொடுக்கறதுக்கு. ரொம்ப நாளாக சொல்ல முடியாமல் இருந்த வார்த்தைகளுக்கு ஒரு இடம் கொடுக்கறது. அதுதான். சில ஃபீலிங்ஸ் சேட்டில் டைப் பண்ண முடியாது, காலில் சொல்ல முடியாது, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்ல தைரியம் வராது. ஆனால் லெட்டரில் அந்த அவசரமே இல்லாமல் அழுதா கூட பேப்பர் ஜட்ஜ் பண்ணாது, சிரிச்சா கூட இந்த பேப்பர் கேள்வி கேட்காது. அதனால தான் நான் இந்த லெட்டரை தேர்ந்தெடுத்தேன். தெரியுமா தயம், இன்றைக்கி சொன்னது என் கதையோட ஆரம்பம்தான். இன்னும் நிறைய லெட்டர்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய நினைவுகள் இருக்குது, இன்னும் நிறைய சொல்லணும். ஒரு நாள் நீ இதை பார்த்தா சந்தோஷம், பார்க்கலனாலும் வருத்தம் இல்லை. ஏன்னா முதல் முறையாக என் மனசுக்குள்ளே இருந்ததை நான் மறைக்காமல் சொல்லிட்டேன். அதுவே போதும். எல்லாருக்கும் காதல்னா 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதுன்னு நினைப்பாங்க. ஆனால் எனக்கு காதல்னா யாரோ ஒருத்தர் தெரியாமல் இன்னொரு மனுஷனோட வாழ்க்கையில் வெளிச்சமாக்குறது. நீ எனக்கு அப்படி ஒரு வெளிச்சம். அதனால தான் இந்த கடிதம் முடியும் போதும் என் மனசில் ஒரே ஒரு வரிதான் இருக்கு. என்றும் என் காதல் கதையின் முதல் வரி நீ. சரி, இன்னைக்கு இவ்வளோதான். அடுத்த லெட்டரில் உன்னை முதல் முறை பார்த்த நாள் பற்றி பேசுகிறேன். அது வரைக்கும் பத்திரமா இரு. பாய் தயம்.